வணக்கம். இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். இன்னைக்கு நாம தமிழ்நாடு அரசு ஓய்வூதியம் கருவூலம் மூலமாக பெறுவோர் களஞ்சியம் செயலி மூலம் ஆண்டிற்கான வாழ்நாள் சான்றிதழை எவ்வாறு சமர்ப்பிப்பது அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில பார்க்க போறோம். நம்மளுடைய மொபைல்ல பிளே ஸ்டோரை பயன்படுத்தி களஞ்சியம் ஆப்பை நாம இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். தடவை பண்றவங்களுக்காக நான் இந்த தகவலை சொல்றேன். நாம களஞ்சியம் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு அதுல பென்ஷனர் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபிக்கு மேல பாருங்க செக் யுவர் மஸ்டரிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம தொட்டுட்டு நம்மளுடைய ஆதார் நம்பர் எல்லாத்தையுமே டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை தொடுங்க. இதுல பாருங்க எல்லா தகவலுமே இருக்கும். பென்ஷனர் நேம், பென்ஷனர் ஐடி, இதுதான் ரொம்ப முக்கியம். நாம எப்ப மஸ்டரிங் பண்ணணும் அப்படிங்கறதும் இதுல காட்டி இருக்கும். நோ யுவர் களஞ்சியம் ஐடியை நம்ம அதை தொட்டோம்னா நம்மளுடைய பிபிஓ நம்பரை கேட்பாங்க. பிபிஓ நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நம்ம தொட்டோம்னா களஞ்சியம் ஐடி வந்துடும். அதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஃபர்காட் பாஸ்வேர்ட் அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுத்துட்டு நம்மளுடைய களஞ்சியம் ஐடியை டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நம்ம தொடணும். இதுல ஓய்வூதியம் யாரு வாங்குறாங்களோ அவங்களுடைய பிறந்த தேதி ஓய்வூதியம் புத்தகத்துல என்ன இருக்குதோ அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை தொடணும். இதுல நமக்கு தேவையான பாஸ்வேர்டை நாமளே தந்துக்கலாம். நான் 7 கேரக்டர் கொடுத்திருந்தேன், ஆல்பபெட்டும் நம்பரும் சேர்த்து. அது கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை தொடணும். பாஸ்வேர்ட் ஹஸ் பீன் சேஞ்ச்டு சக்சஸ்ஃபுல்லின்னு நமக்கு ஒரு தகவல் வந்துடும். ஓகே அப்படிங்கிற பட்டனை தொடுங்க. களஞ்சியம் செயலியில ரெக்வஸ்ட் ஓடிபியை நம்ம தொட்டதும் நமக்கு மொபைல் நம்பர் நாட் லிங்க்டு, ப்ளீஸ் கான்டாக்ட் ட்ரெஷரி யூசர் பாஸ்வேர்டு டு லாகின் அப்படின்னு நமக்கு மேல சிகப்புல மெசேஜ் வந்துச்சுன்னா நாம எந்த கருவூலத்துல ஓய்வூதியம் பெறுறோமோ அங்க போய் நம்மளுடைய மொபைல் நம்பரை புதுப்பிக்கணும். நான் இந்த மாதிரி தான் பண்ணினேன். எனக்கு அங்க கொடுத்த தகவல் என்னன்னா ஒரு வாரம் கழிச்சு அப்டேட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுடைய செயலியை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுங்க. நாம மறுபடியும் ரெக்வஸ்ட் ஓடிபியை தொட்டோம்னா நம்மளுடைய பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை நம்ம டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை தொடணும். நமக்கு விருப்பமான 4 டிஜிட் பின்னை நாம நியூ பின்லையும் கன்ஃபார்ம் பின்லையும் கொடுக்கணும். தொடர்ச்சியான நம்பரோ நம்மளுடைய தேதிகளோ இதுல நாம கொடுக்க கூடாது. பின் நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை தொடணும். களஞ்சியம் செயலியில இப்போ நம்ம சைன் இன் அப்படிங்கிற பட்டனை தொடணும். இதுல நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா களஞ்சியம் பத்தின தகவல் தந்திருப்பாங்க. நம்ம வேணும்னா ஸ்கிப்பும் பண்ணலாம். நம்ம மறுபடியும் உள்நுழையும் போது ஏற்கனவே கொடுத்த 4 பின்னை கொடுத்தாலே போதும். ஆப்புக்கான மெயின் பேஜுக்கு வந்துடும். இதுல நம்ம மஸ்டரிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கணும். இதுல பாருங்க எக்ஸ்டர்னல் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை தொடுங்க. இதுல ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கறத நம்ம தொடணும். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் சுலபமா இருக்கும். இது மஸ்டரிங் பண்ண போகும்போது அதுவே இன்ஸ்டால் ஆகும். கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுக்கிறது நல்லது. மறுபடியும் மெயின் பேஜுக்கு வந்துட்டு மஸ்டரிங் அப்படிங்கிற பட்டனை நாம டச் பண்ணிட்டு பார்த்தோம்னா அதுல நாம எப்ப மஸ்டரிங் பண்ணணும் அப்படிங்கிற மாசத்தை கொடுத்திருப்பாங்க. அந்த மாசத்துல மட்டும்தான் நாம மஸ்டரிங்க செய்ய முடியும். மேல பாருங்க மஸ்டரிங் அப்படிங்கிற பட்டனை தொடுங்க. இதுல நம்மளுடைய எல்லா தகவலுமே தந்திருப்பாங்க. கீழே பாருங்க கேப்சர் ஃபேஸ் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. அதை நாம தொடணும். இதுல நாம செல்ஃபி எடுக்கிற மாதிரி தான் கேமரா ஓபன் ஆகும். நாம இன்னொருத்தருக்கு எடுக்கிறதா இருந்தா பேக் கேமராவை நாம தொடலாம். எந்த பக்கத்து கேமராவா இருந்தாலும் நல்ல வெளிச்சத்துல எடுங்க. நம்மளுடைய முகம் பதிவாகும் போது ப்ளீஸ் பிளிங்க் டு கேப்சர் அப்படின்னு மெசேஜ் மேல வரும். நாம கண்ணை சிமிட்டணும். நம்மளுடைய முகம் பதிவான உடனே ஃபேஸ் டிடெக்டட் அப்படின்னு சொல்லி மேல மெசேஜ் வந்துடும். மஸ்டரிங் ரிக்வெஸ்ட் சப்மிட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் வந்துடும். அதுல ஓகே அப்படிங்கிற பட்டனை தொடுங்க. நாம பதிவு பண்ண மொபைலுக்கு குறுஞ்செய்தி வந்துடும். அதாவது நீங்க இந்த ஆண்டிற்கான மின்னணு வாழ்நாள் சான்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு நமக்கு வந்துடும். அவ்வளவுதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.